Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி and welcome back to my channel சில்லுன்னு டாக். இன்னைக்கான வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க அன்வான்ட் ஹேர். நம்ம ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் இருந்தாலே அது நல்லாவே இருக்காது, ஃபேஸ் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்வான்ட் ஹேரை எப்படி ஈஸியாக ஹெர்பல் வேல ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டிலையே ஈஸியாக நேச்சுரல் வேல நம்ம இந்த மாதிரி அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. பட் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஓகேவோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் ஹார்மோனல் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ப்ராப்ளம்னால வரலாம். இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சின்னதாக இருக்கும்போதே, அதாவது நிறைய பேருக்கு ஸ்மால், எனக்கு எல்லாருக்குமே குட்டி குட்டியாக ஹேர் இருக்க தான் செய்யும். நம்மளோட ஸ்கின்ல அப்பர் லிப்பில் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம க்ளீனாக இருக்கணுங்கிறதுக்காக அதை ஏதாவது ஒரு அன்வான்ட் செய்யக்கூடாத விஷயத்தை அதாவது எப்படி பண்ணலாம், த்ரெட்டு வச்சோ இல்லை ஒரு சேவர் வச்சோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ராவாக க்ரோ ஆகும், ரீக்ரோத் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹேர் வரும். அது நிறைய பேர் த்ரெட்டு, ஐப்ரோ இல்லாதவங்க த்ரெட்டிங் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் வரும், அங்கங்கே வரும் இல்லையா. ஸோ எப்போது இல்லாததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, த்ரெட்டரோ இல்லை ஒரு சேவரோ போடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒன்று ஃபேஸ் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு இப்போ நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக அதை யூஸ் பண்ண போகிறேன், கண்டினியூவாக இது என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் இருக்க போகுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும், இதை ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆரம்பிச்சிடாதீங்க. பிகாஸ் அது க்ரோத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது அது க்ரோத் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டே கடைசியாக ஃபைனலாக ஸ்டாப் ஆகிடும்னே சொல்லலாம். அதாவது மினிமைஸ் ஆகிட்டு கம்மியாகிட்டே வரும். இல்லை நீங்கள் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் வரும். இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கம்மியாகிட்டே வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம எப்போதுமே சின்னதாக இருந்துச்சுன்னா அதை பெருசாக கேர் பண்ணிக்காமல் விட்டுறணும். ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்க்க அசிங்கமாக தெரியுது, ரொம்ப பார்த்தாலே, அதாவது நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் பார்த்தா, அது ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஒரு டே க்ரீம் போட்டாலே நமக்கு சுத்தமாக தெரியாது. இல்லை எனக்கு எல்லாமே போட்டுமே வெளியில் தெரியுது அப்படின்னா அது ஒரு நம்ம கண்டிப்பாக அதை கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் தான் சொல்லுவேன். மஞ்சள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அதாவது நைட் தூங்கும்போது, நான் ஆல்ரெடி லைவில் சொல்லியிருக்கேன், அப்படி யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்பர் லிப்ஸில் இந்த சைடில் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறமா இருக்குது அப்படின்னா, நம்ம செய்ய போகிற இந்த நேச்சுரல் ஹோம் ரெமெடிலாம் நம்மளோட ஸ்கின்ல உள்ள அந்த ஹேரை க்ரோத்திங் ஸ்டாப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. எதுவுமே ஒரே நாள் அப்படின்னா அது ஒரு பர்மனன்ட் க்யூராக இருக்காது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற அந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் ஒரு 15 டேஸோ ஒரு 1 மந்த்தோ கண்டினியூ செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மஞ்சளையும் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். சரி, எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு நம்மளுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். இது பார்லரில் வேக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிப்பை சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பார்ட்டாக இதை கட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் ஜெலட்டின் பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஆனால் நான் கொஞ்சம் நிறையவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையவே போட்டு காட்டுறேன். காய்ச்சாத பால் இருக்குல்ல,
அதை வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட வேணாம், தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் வர மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாலை வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் காய்ச்சிட்டு அது வெதுன்னு ஊற்றினா கூட ஓகே தான், இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகும். கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா கிழங்கு மஞ்சள் இருக்கும்ல, ரெண்டில் ஏதாவது ஒரு நான் எடுக்கிற அளவு எடுத்துக்கோங்க போதும். ஈக்குவல் குவான்டிட்டியில் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. மஞ்சள் வந்து தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் ஆகணும். இதில் வந்து சின்னதாக குட்டி குட்டியாக பால் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் அது நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வளன்னு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கை வந்து ஆட் பண்ணி நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாதான் அது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ மிக்சிங் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும், நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்படி வந்தாலே போதும் நம்மளுக்கு. நான் இந்த பொண்ணுக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்மளுக்கு இந்த சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்க ஹேரை தான் ரிமூவ் பண்ண போகிறேன். எங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அப்பர் லிப்ஸ்லேயே லைட்டாக வந்து ஹேர் இருக்குது, பட் வந்து நான் அதை வந்து டச் பண்ணலை. இல்லைக்கா நான் வந்து அதை கண்டினியூவாக மெயின்டைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை டச் பண்ணலை. ஸோ சைடில் நம்ம கீழ் வாக்கில் இப்போ ஹேர் வந்து எப்படி இருக்கோ அந்த பொசிஷன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணுற மாதிரியே ஹேர் வந்து அந்த பொசிஷனில் தான் நம்மளுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ அதே மாதிரியே நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த சைடு வந்து எம்டியாக விட்டுட்டேன். இந்த சைடும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அதில் ஒட்டி விட்டுறேன். இதுவும் சேம் மெத்தட் தான், ஆனால் இது நல்லா முடி வந்து டக்குன்னு கொஞ்சம் பெயின் இருக்கும் இதில், பட் வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். எடுக்கும்போது ஹேர் வந்து வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டேன், நீங்கள் வந்து சின்னதாக கூட கட் பண்ணி அதில் வந்து ஒட்டிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஆக தான் டைம் ஆகும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக இப்படி பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா ஹேர் வந்து வந்திருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய முடியெல்லாம் லைனாக வந்துருந்துச்சு. அதில் அவங்களே சொன்னாங்க நிறைய முடி லைனாக வந்துருந்து. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு நான் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருந்தனோ அந்த இடத்துல மட்டும் வந்துருந்துச்சு ஹேர். அதில் ஜெல்டின் பவுடர் வந்து நம்மளோட ஸ்கின்னை எந்த பாதிப்பும் வராது, நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம உரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல ஒரு மேல் வாக்கில் பீல் பண்ணிவிடுங்க. நம்ம கீழே தானே நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ ஹேருக்கு ஆப்போசிட் சைடு நம்ம பீல் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பீல் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வரும். ரொம்ப மெதுவாக பீல் பண்ணி எடுத்தால் வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின்னு வந்து செவக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பீல் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் வலிக்கும், நல்லா ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் வலிக்கும். பட் பீலிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து வெல்லம். மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க, அச்சு வெல்லம் வேணாம். மண்டை வெல்லம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், அதனால் மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். ஒரு கையளவு நான் எடுத்திருக்கேன் இல்லையா, கொஞ்சமாக மண்டை வெல்லத்துக்கு நான் வந்து ஒரே ஒரு
ஒரு 200 கிராம் அளவு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். அதாவது அந்த கரெக்டாக அந்த வெல்லம் மூழ்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா அதை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வந்து கம்மியாக வச்சுருங்க. லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த டைமில் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா வந்து கொதிக்கும் போது நல்லா நம்மளுக்கு தெரியும்ல, கம்பி பதம் சொல்லுவோம், பாகு மாதிரி காய்ச்சுவோம்ல, தொட்டால் ஒட்டும். நம்ம கையில் வந்து அதை தொட்டு பார்த்தோம்னா நல்லா ஒட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். இப்படி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, கொஞ்சம் கூல் ஆகட்டும். நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் அந்த செகண்ட் மெத்தடை நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். சேம் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணமோ ஜெல்டின் மாஸ்க் அப்ளை பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி தான் இந்த வெள்ளைப்பாகையும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம ஜெல்டின் பவுடர் எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த வெள்ளைப்பாகும். நம்ம அதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி பண்ணுறதை விட வீட்டில் வெள்ளை இருந்துச்சுன்னா டக்குன்னு காய்ச்சி இந்த மாதிரி மெத்தடை நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் ரீக்ரோத் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு 2 மந்த் 3 மந்தில் கண்டிப்பாக ரீக்ரோத் வந்து ஒரு 90% வந்து ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு. மூணாவதாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதாவது நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் இப்போ வந்து எவர் யூத் வந்து உங்களுக்கு நான் சொல்லி காட்டிகிட்ருக்கேன். பட் அதை விட வாவோட சார்கோல் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சார்கோல் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. பட் பீல் ஆஃப் மாஸ்க் மெத்தடு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகாது. ரொம்ப சாஃப்டாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து ஹேர் வந்து எடுத்துகிட்டு வரும். ஏன்னா அவங்களுக்கு மற்ற இந்த ஜெல்டின் பவுடர் மாஸ்க்கோ இல்லை வந்து இந்த வெள்ளைப்பாகு மாஸ்க்கோ போட்டாங்கன்னா ரொம்பவே ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்மாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு போட்டு இந்த ஸ்ட்ரிப் ஓட்டிட்டாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு போதும். அதுலேயே அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ட்ரை ஆகட்டும், விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இது நல்லா ஒட்டிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒட்டினதுக்கப்புறம் இப்படி பீல் பண்ணிடுங்க. நான் வெள்ளைப்பாகையும் அந்த மாதிரி தான் நான் பீல் பண்ணுறேன். அவங்களுக்கு சைடில் அவ்வளோவா ஹேர் இல்லை, அப்படி இருந்த ஹேருமே வந்து பெரிய ஹேர்லாம் வந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இந்த மாதிரி கிழங்கு மஞ்சளில் உரசி நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல நல்லா உரசிட்டு நீங்கள் மஞ்சளை வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும். நம்ம உடனே பண்ணுறோம் இல்லையா, எடுத்த உடனே டோட்டலாக வந்து நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்துட்டோம். அது நல்லா வந்து உள்ளேருந்து வேரில் இருக்கிறது முதற்கொண்டு நம்ம எடுத்து விட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மஞ்சள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா க்ரோத் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு சீக்கிரமே ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஸோ சைடில் உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணணும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் ஹரினாட்ட கேட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க ஷார்ட் ஹேருக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதை தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அக்கா ஏற்கனவே வந்து ஹேர் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறேன், நானே உங்ககிட்ட ஐடியா கேட்கலான் இருந்தேன் எப்படி வளர்க்குறதுன்னு. லேயர் கட்டுங்கிற பேரில் வந்து ஹேரை வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப அப்படி சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அவங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் லைட்டாக கர்லி ஹேர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேருக்கு வந்து லேயர் கட்டோ ஃபெதர் கட்டோ செட் ஆகாது. ஸோ போனிடெயில் தவிர வேறு எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஹரினா வச்சு அடுத்த வீடியோவில் நம்ம ஹேர் ஸ்டைல், அதாவது ஷார்ட் ஹேருக்கு எப்படிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம பேசுகிறதையும் சேர்த்து நான் ஷூட் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பல
வளர்றது தானே, எப்படியோ அழகாக கட். அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த என்ன போட்டா வளரும் அப்படின்லாம் கேட்டு. ஏன்டா அழகா இருக்குடா. நான் இதோட கம்மியான எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துல அதே வளர்ந்துரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த தீபாவளி டைம்ல தான் லேயர் கட் பண்ணியிருந்தேன்னா, இப்போ இங்கே காலேஜ் போனால் த்ரெட்டிங் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஹரினாக்கு வந்து ஹேர் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோவா ஹேர் இல்லை இது பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் நம்ம அக்கா எனக்கு அதிகமாக எடுக்க வேணாக்கா அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இந்த சைடு எடுத்திருக்கோம். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை ட்ரை பண்ணதில்லை. ஓகே, டச் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். நல்லா டச் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கீழே போய் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.